அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் பயிற்சி பட்டறையை அமைத்ததற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை யோசித்து ஏற்பாடு செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கிற தேசியவாதிகள் அத்தனை பேரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இங்கு ஆட்சியில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள், ஆட்சியில் இருந்த பல அரசியல் கட்சிகள் மக்கள் மனதில் இடம் பிடித்தது பேச்சுக்கலை என்கிற அந்த கலையின் மூலமாக. பேச்சு அப்படிங்கிறது இப்போ காலையிலேருந்து நீங்கள் இந்த பயிற்சி அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் இந்த வரும்பொழுதே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் சுற்றி காட்டுறதுக்காக உள்ளே அனுப்பிட்டாங்க. எல்லாம் சுற்றி கிற்றி வந்தது தாமதம். அதனால் எனக்கு கொடுத்துருந்த இருக்கிற டைமும் ரொம்ப கம்மி. டைரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ காலையிலேருந்து இந்த பயிற்சி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் எனக்கு கருத்து சொல்லுங்கள். காலையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட டேக் என்ன? காலையிலேருந்து இந்த ஒரு செஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயத்தை நான் டேக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்லுங்கள். புக்ஸ் நிறையா படிக்கணும், அப்புறம் உண்மையை பேசணும். அது பிஜேபியில் இருந்தாலே உண்மையை தான் பேசுவீங்க. வேறு நம்ம திமுகவிலே இருக்கிறோம், உண்மையை பேசணும் தனியாக சொல்லி விடுங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பேசணும். அப்புறம் எங்கே தொடங்கணுமோ அங்கே முடிக்கணும். என்னவா பேசணும்? ஸ்ட்ராங்காக பேசணும். மைக்கே இல்லாமல் ஸ்ட்ராங்காக பேசிட்டான். குட். அவர் மேபி உங்களோட ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். யார் என்ன நினைப்பாங்க எதுவுமே கிடையாது. நான் என்னோட கருத்து எல்லாமே நான் உண்மையை பேசுவேன், ஸ்ட்ராங்காக பேசுவேன், ஓப்பனாக சொல்லிட்டேன். அதே எஸ்டி சூர்யானன் பேசினார் பார்த்தீங்களா, எஸ்டி சூர்யானன், அது நான் யோசிச்ச மாதிரி அவர் யோசிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே தெரியும் உண்மையை தான் பேசுவாங்க. அவர் கிறிஸ்டியனை பற்றி பேசும்போது நீங்கள் யாரும் தப்பாக நினைச்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார். ஆனால் யாரும் நீங்கள் தப்பாக நினைக்க போது நம்ம உண்மையை தான் பேசுகிறோம். இதே மாதிரியே எங்களோட சரௌண்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நீங்கள் மேடையில் பேசுறீங்க, ஒரு 300 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நினைச்சா பரவாயில்ல. இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் கூட சேர்ந்து பேசும்போது எங்களோட நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் பேசுறது எங்களோட நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னன்னா ஒருத்தவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. உண்மையாகவே நடந்த விஷயம் சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு எனக்கு 25 நிமிஷம் தான் டைமு, நீங்களே 10 நிமிஷம் பேசக்கூடாது. நான் பேச்சு பட்டறையில் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் கேட்டேன். நான் நல்லா பேச கற்றுக்கிட்டேன்னு பேசி காட்டுறதுக்கு இல்லை. அதுக்கு பண்ருட்டிக்கு பிரச்சாரத்துக்கு வாங்க, அங்கே நான் உங்களுக்கு மேடை போட்டு தரேன். ஒரே லைனில் சொல்லுங்கள், என்ன டேக் எடுத்துக்கிட்டீங்க? டேக் எடுத்துகிற ஒரு குழப்பம் வருது. இப்போ அந்த நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா, இவங்க நம்மள எதனா நினச்சிடுவாங்க, கிறிஸ்டின் பற்றி பேசலாம், முஸ்லீம் பற்றி பேசலாம், ஒரு லைன். அது எப்படி வெளியே வருது? சூப்பர். வேற தவறக்கூடாது. வேற உடல் மொழி எதில் பயிற்சி பண்ணணும்? பேச்சில். புரியாத ஒரு சிலருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அவங்களுக்கு அது அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அப்போ திமுக காரன் வந்தானா உருட்டை கட்டி எடுத்து அடிக்கணும். எதிரி அடியோட வேற வேற இருக்கணும். ஓகே. கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும். வெரி குட். சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும், நகைச்சுவை கொஞ்சம் இருக்கணும், உதாரணங்கள் இருக்கணும், மேடை பேச்சு சுத்தமான பேச்சாக இருக்கணும், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. இது எல்லாமே இந்த பயிற்சி பட்டறை வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள். சரியா இல்லையா? சரி. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் எதுவுமே நீங்கள் மறுத்திருக்க மாட்டீங்க இந்த பேச்சு பட்டறைக்கு வருவதற்கு முன்பு கூட.
ஆனால் இந்த ஒரு நாள் இந்த அரங்கத்தில் நீங்கள் செலவழித்து நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த ஆர்வத்திற்கு நீங்களே இந்த பயிற்சி பட்டறைக்கு வந்ததன் மூலமாக ஒரு பதிலை அளித்திருக்கிறீர்கள். உங்கள் ஆர்வத்திற்கு நீங்களே ஒரு சாப்பாடு போடுறீங்க. அதான் மேடை பேச்சு என்பது தனியான ஒரு கலை அல்ல. என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? காலையிலேருந்து நாங்கள் வந்து செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து தனியான கலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனித உளவியலில் நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறத தாண்டி செகண்ட் பர்சன்ஸ்கிட்ட நீங்கள் பேசுகிறதே பேச்சு தான். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டோ விளக்காமையோ அம்மா கிட்ட போய் காஃபி கொடுன்னு கேட்குறீங்கல்ல, அதுவும் பேச்சு தான். இந்த பல்லு விளக்குறது காமெடி. கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மை தாண்டி ஒரு செகண்ட் பர்சன்ஸ்கிட்ட நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுவே பேச்சு தான். நாம் நம்மை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ நம்ம சர்க்கிள்கிட்டையோ நம்ம செகண்ட் பர்சன்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கும், மேடையில் நூற்றுக்கணக்கான பேர் எதிரில் நின்று பேசுறதுக்கும், ஆயிரக்கணக்கான பேர் எதிரில் நின்று பேசுறதுக்கும், லட்சக்கணக்கான பேர் எதிரில் நின்று பேசுவதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்க செகண்ட் பர்சன்ஸ்ட பேசும்பொழுது எப்படி பேசுறீங்களோ, உங்களுடைய கருத்தை வலியுறுத்துவதற்கு நீங்க என்ன யோசிச்சு என்ன பேசுறீங்களோ, அதே மனநிலையோடு உங்கள் முன்பாக 1,00,000 பேர் கூடியிருக்கிற மேடையிலும் உங்களால் பேச முடியும். ரெண்டுமே பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். புரியுதா? அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சகஜமாக பேசுவீர்கள். இந்த மேடையில் இப்போ இந்த போடியத்தில் உங்களை கொண்டு வந்து நான் பேசினேன். இப்போ தம்பி இப்போ இவ்வளோ நேரம் மைக் பிடிச்சி பேசினார்ல, இந்த போடியம் முன்னாடி வந்து பேசினா அவ்வளோ சகஜமாக பேச மாட்டார். கரெக்டா? நீச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தண்ணி மேலே இருக்க பயம் போகிறது தான் நீச்சல். கரெக்டா? இதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர்லாம் இல்லை. இப்படி தான் நீந்தணும், இப்படி நீந்தணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம சின்ன வயசில் கிராமத்தில் நாங்கள் கிணத்துல குதிப்போம், எங்களுக்கு எப்படி வருதோ அப்படி நீந்துவோம். தெர் இஸ் நோ ப்ராக்டிஸ் அட் ஆல். நாங்கள்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்கும்போது அந்த தண்ணி மேலே இருக்க பயம் போனதுக்கப்புறம் நம்ம கை காலை ஆட்டாமல் கூட என்ன பண்ணுவோம், நீச்சல் அடிக்க முடியும். இங்கே நிறைய பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதான் தலையாட்ட மாட்டேறீங்க. அது மாதிரி நீங்கள் அந்த மேடையில் பேசுவதற்கான பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொள்வது தான் மேடை பேச்சை ஒழிய தனியாக அதில் எந்த ஸ்டைலும் இல்லை. நான் சொல்கிறது வந்து டைரக்ட் டு த கோர் சொல்கிறேன். இங்கே எஸ்ஜி சூர்யா பேசினார், வீர திருநாகரத்து பேசினார், அஸ்வத்தாமன் ஃபைனலாக வந்து பேசினார், கேடி ராகவன் பேசினார். காலையில் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பேசுறது பிடிக்குது, அதுக்கு அர்த்தம் நீங்கள் அவங்கள மாதிரி எமுலேட் பண்ணணும், இமிடேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் உங்களுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கும் ஸ்பீக்கிங்கில். அதுதான் வெளில வரணும். அதுதான் பேச்சுக்கலையினுடைய முக்கியமான அங்கம். அஸ்வத்தாமன் பேசுறது பிடிச்சிருக்குன்றதுனால அஸ்வத்தாமன் மாதிரி நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை. நான் பேசின கருத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பேசலாம். நான் பல நேரங்களில் நான் பேசுறது நீங்கள் நல்லா உன்னிச்சு கவனி பார்த்தா தெரியும், நான் பேசுறது எல்லாமே பாஜகவில் இருக்கிற பேச்சாளர்களுக்காகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரே விஷயம், அந்த விஷயத்தை எப்படி சிம்பிளாக சொல்லி மக்கள்கிட்ட புரிய வைக்கலாம். ஏன்னா நமக்கு எதிராக இங்கே அரசியல் செய்பவர்கள் எல்லாமே புரியாத சப்ஜெக்ட். பொருளாதாரம் எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்க முடியாது, அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அதில் தான் திமுக நிறைய பொருளை கிளப்புவோம். நாங்கள் ₹1 கொடுத்தா 29 காசு தான் வருது. ஆக்சுவலாக நம்ம ₹1 கொடுத்தா 29 காசு தான் மத்திய அரசு எடுத்துக்குது. ஜிஎஸ்டியில் வந்து நிலுவை இருக்கிறது. அதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொன்னேன், 1ஆம் தேதி ஆனால் மாத வாடகை கொடுக்கணும். 1ஆம் தேதி ஆனால் மாத வாடகை கொடுக்கணும். 20ஆம் தேதி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று 20 நாள் வாடகை பாக்கி இருக்குன்னு உங்கள் ஓனர் சொன்னார்னா உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் அது அப்போ தரணுமா? தரக்கூடாது. 1ஆம் தேதி தான் தரணும். நிலுவைனா அப்படி தான் அது நிலுவை. இப்போது ஜிஎஸ்டி நிலுவை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை 1ஆம் தேதி மாத வாடகையோடு பொருத்தி நான் உதாரணமாக சொன்னபோது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த வீடியோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததற்கு பிறகு ஜிஎஸ்டி நிலுவை என்கிற ஒரு வாதத்தை திமுக வைக்கவில்லை.
அப்ப நான் பேசுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆளுங்களுக்கு நாம இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு இன்புட் கொடுக்கறது தான் என்னுடைய வேலையாக நான் கருதுகிறேன். நீங்கள் பேச்சாளர் என்று ஒருவர் இருப்பதாக நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், பேச்சாளர் என்று ஒருவர் இல்லை, சிந்தனையாளர் என்றுதான் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனை அழகாக இருந்தால் உங்களுடைய பேச்சு நயமாக இருக்கும். நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி திங்க் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு உங்க பேச்சு நல்லா இருக்கும். இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நாம ஒரு கருத்தை நமக்குள்ள எப்படி யோசிக்கிறோம், நாம உட்கார்ந்து சிந்திக்கும் பொழுது அந்த கருத்து நமக்குள் எப்படி தோன்றுகிறது. இல்ல வேறு ஒருவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து சொல்லுகிறார், அந்த கருத்து உங்களுக்கு பிடித்து போயிருக்கிறது, அந்த கருத்தை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் நடக்கிற தெருமுனை கூட்டத்தில் எடுத்து சொல்லுகிறீர்கள். அதை கன்சியூவ் பண்ணிக்கிட்டு நீங்க வெளில சொல்றீங்க. அதனால இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலாவை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓப்பன் மைண்டா, ஃப்ரீ மைண்டடா நீங்க பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அணுக வேண்டும். நான் முதலில் உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டிக் கொள்ளுகிறேன். இளைஞர் அணியிலிருந்து ஒரு பேச்சாளர் பற்றை நடக்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அத்தனை பேரும் பதிந்து காலையிலிருந்து இங்கே உட்காந்தீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு உண்மையிலே தலைவணும். இதை ஏன் இப்போ சொன்னேன் தெரியுமா? நீங்கள் ரொம்ப நேரமாக கைத்தட்டல, உங்கள்ட்ட இருந்து கைத்தட்டல் வாங்குறதுக்காக சொன்னேன். இதுதான் பேச்சு. புரியுதுங்களா? எதிரில் இருக்கிறவங்க தான் நம்ம என்ன பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், எப்படி பேசணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. அதே போல் காலையிலேருந்து இந்த சிம்பிள் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேசும்பொழுது 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, யாராவது ஒரு 4 பேர் தலையை ஆட்டி ஆட்டி நம்ம பேசுகிறத கேட்பாங்க. அவங்கள வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ணி என்ன பண்ணணும், அந்த பேச்சை கொண்டு போகணும். அப்படி தலையை ஆட்டி கேட்குறவங்களே கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம பேசுகிறது போர் அடிக்கிறதுங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்போ உடனே ஒரு காமெடியை போடணும், ஒரு எமோஷனை போடணும், ஒரு இந்த மாதிரி கிளாப் தட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பாராட்டை போட்டு விட்டிங்கன்னா கை தட்டி உற்சாகமாக எழுந்திருவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ். ஆனால் இது எதுவுமே ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கிடையாது. இந்த ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பேச்சாளர்களுடைய பேச்சும் ஒரே மாதிரியாக இருக்கும். நம்முடைய கட்சியினுடைய அந்த பேச்சு கலை என்பது ரசனைக்குரியதாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னை நம்ம எடுக்கணும். நமக்கு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். நான் சொன்னதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் ஒன்று கிடையாது. நீங்கள் எல்லோருடைய பேச்சையும் ரசிக்கலாம். ஆனால் இவர் போன்று நாம் பேச வேண்டும் என்று பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருடைய பேச்சு உங்களுக்கு பிடித்தால் உங்களை அறியாமல் அந்த பேச்சாளர் உங்களுக்குள்ள வந்து பேசிட்டு போயிடுவார். எஸ்பிபி பாட்டு நமக்கு பிடிக்கும், பாடும்போது நம்மள அறியாமல் ஏதாவது ஒரு ராகத்தில் எஸ்பிபி நமக்குள்ள வந்துடுறது இல்லையா? அப்படி நீங்கள் அது மாதிரி பேச்சுக்களை பார்த்தால் போதுமானது. இதில் எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க? எல்லாரும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. சார் நியூஸ் பேப்பர் எல்லாமே நமக்கு எகென்ஸ்டாக தானே சார் இருக்கு, அதையே நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், வார்த்தைகள் கோர்வையாக வர வேண்டும் என்று சொன்னால் வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். வாசிப்பு பழக்கம், தினசரி வாசிப்பு பழக்கம். நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்களை வச்சுட்டு ஒவ்வொரு புக்காக 10 பக்கமாக படிக்கிறேன்னு சொன்னால் அது சாத்தியமற்றது. நீங்கள் செய்தித்தாளை வாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அறியாமல் தினசரி வாசிப்பு பழக்கம் இருக்கும். நம்ம பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தினசரி செய்தித்தாளை படிக்கிற பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சிந்தனை, நீங்கள் கொள்கையாளர்களாக மாற வேண்டுமே ஒழிய பேச்சாளர்களாக மாறுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. என்னை பொறுத்தவரை அஸ்வத்தாமன் சிறந்த பேச்சாளர் என்று சொன்னால் நான் அதை ஒத்துக்கொள்ள கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா நான் தாங்கி இருக்கிற சித்தாந்தம் உலகத்தினுடைய உன்னதமான சித்தாந்தம். அதனால நான் தெம்பா பேசுறேன்.
உலகத்தில் மனித குலத்தில் இருக்கிற அத்துணை பிரச்சனைக்குமான தீர்வை தாங்கி இருக்கிற ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற உன்னத சித்தாந்தத்தை பேசுபவன் என்கிற காரணத்தினால் என்னுடைய குரல் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் ஓங்கி பேசுறேன். எனக்கு உண்மையிலேயே திமுக காரனை பார்த்தா தான் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு எப்படா இவ்வளவு சத்தமா பேசுறீங்க? எனவே நம்முடைய சிந்தனையை நாம் வலுவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சொன்னால் எதிரில் இருக்கவங்களுக்கு புரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு கண்டென்ட்டை நம்ம பேசுகிறோம். அந்த கண்டென்ட்டை சொல்லும்பொழுது அவன் ரொம்ப நேரமாக கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கான். நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லிங்க, கன்வின்ஸ் ஆகிட்டான். அந்த உதாரணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேடையிலையோ தெருமுனை கூட்டத்திலையோ பிரச்சாரத்திலையோ பேசணும். அவ்வளோதான். இதுக்கு தனியான பயிற்சி ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. செகண்ட் பர்சன்ட்டை பேசுகிறதும் மேடையில் பேசுகிறதும் ஒன்று தான். ரெண்டுமே பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நம்முடைய கருத்தியல் தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்கா? நம்ம சித்தாந்தம் என்ன, நம்ம கருத்தியல் என்ன? யாராவது ஒரு 2 பேர் சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி? வெரி குட். ரஜத் தானே? தேசியம், தெய்வீகம், அகண்ட பாரதம், தேசப்பற்று. யாராவது ஒரு பதில் சொல்லுங்க. பிஜேபினா மதவாதம் சொல்றாங்களே, அதுக்கு என்னால் பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும் ஒரு 30 செகண்ட்ல. உங்ககிட்ட சொல்ல வேற பதில் இல்லை. ஒரு இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு பிரச்சனைனா மற்ற கட்சிகளும் போகும், பிஜேபியும் போகும். ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனைனா மற்ற கட்சிகளும் போகும், பிஜேபியும் போகும். ஒரு இந்துக்கு ஒரு பிரச்சனைனா அது பிஜேபி மட்டும்தான் போகுது. ஆமாடா இல்லையா? சரியா சார்? சொல்லிட்டீங்க. வெரி குட். அப்புறம் அவர் நான் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். நான் ஃபைனலாக சொல்கிறேன். பிஜேபினா மதவாத கட்சின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட வீடு கட்டும் திட்டத்துல முழுக்க 50% 60% விழுக்காடு சிறுபான்மையினருக்கு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து எம்ஆர்எம் முஸ்லிம் ராஷ்டிரிய மார்ச்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. அதை நம்ம சொன்னாலும் அதை வேற மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. ஓகே, பாயிண்ட் வேற. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க எல்லாமே ரொம்ப அருமையா பேசுறீங்க. பின்னாடி இருக்கிற நண்பரும் அருமையா தான் பேசுறாரு. எனக்கு பிரச்சனை டைம், வேற ஒன்றும் இல்லை. எதிர்கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டது. எதிர்கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டது. நம்ம பதில் என்ன சார்? இப்போ பிஜேபி மதவாத கட்சியானதான கேள்வி. அது கிடையாது சார். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம பிரசிடண்டா வச்சிருந்தோம். திரும்ப கூட பிரசிடண்ட் ஆகலாம்னு நினைச்சப்போ அதுக்கு டிஎம்கே காங்கிரஸ் ஒத்துழைப்பு. கருணாநிதி வந்து கலாம் என்றால் கலகம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மற்ற மதங்களுக்கு எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கு. இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக நாடுகள் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் தனியாக நாடுகள் இருக்கு, இந்துக்களுக்குன்னு இந்த நாடு நம்ம இந்தியா மட்டும்தான். அப்ப இந்துக்களுக்கான நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய சித்தாந்தம். அப்ப நீங்க மதவாத கட்சி தானே? நமக்குன்னு ஒரு நாடு இருக்கணும்ல சார். மத்த எல்லா நாடும் நான் கொஞ்ச நேரம் ஊட்டி மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இந்துக்கள் வந்து அனைத்து நாடுகளிலும் பரவி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இங்க இந்தியாவுல மற்ற மதத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அனைத்து நாடுகளுக்கும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கு. பியூட்டிஃபுல். ஓகே, பாயிண்ட் டேக்கன். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அது இந்தியாவுலயே அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது. பாயிண்ட் டேக்கன். அப்புறம் நான் சொல்ற ஒரே விஷயம் சொல்லுப்பா. இந்துத்துவம் அப்படிங்கிறதே ஒரு மதவாத விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு வாழ்வியல் முறை. அதனால பிஜேபி ஒரு ஹிந்துத்துவ கட்சி அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அனைத்து மக்களுக்காக தான் இருக்கிறோம். பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன். இப்போ இவர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இதுக்கும் மற்ற பாயிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லாமே பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் தான். ஆனால் ஒரு கேள்விக்கு முதலில் ஒரு பதில் இருக்கணும், அதுக்கப்புறம் உதாரணம் இருக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? முதல்ல கருத்தியல் ரீதியான பதில் இருக்கணும், அதற்கப்புறம் உதாரணங்கள் மூலமாக அதை வலு செய்யணும்.
நாம உதாரணத்தை மட்டுமே சொல்லிட்டு போனா கருத்து வலுவாக. சொல்றது புரியுதா? உதாரணத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் கருத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் கருத்து நம்மகிட்ட இருக்கணும், இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லி. நாம் பலரும் பேசும்போது செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா? நம்மகிட்ட ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தை முழுமையாக நம்ம முடிக்கவே மாட்டோம். இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லி முடிக்க மாட்டோம். அந்த கருத்தை பாதியில் பேசிகிட்டு இருக்கும்போதே, நான் சொல்கிறது இந்த நம்மளுடைய இந்துத்துவம், இந்திய தத்துவம், இந்த மாதிரியான பெரிய பெரிய வெயிட்டான சப்ஜெக்டில் சொல்லலை. நார்மலாகவே நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ கணவன்கிட்டையோ மனைவிகிட்டையோ பேசும்போது இதை பண்ணுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் ஒரு விஷயத்தை சொல்ல வருவோம், சொல்ல வர்றதுக்குள்ள இது எதிரில் இருக்கவங்களுக்கு புரியலையோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். புரியுதுங்களா? அவங்க உடனே பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன்னா நம்ம கருத்தை முடிக்கல. கருத்தை முடிக்காமல் உதாரணம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த உதாரணம் அவங்களுக்கு புரியல நினச்சிட்டு இன்னொரு உதாரணமாக சொல்லிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் கருத்தை சொல்ல மாட்டோம். இந்து என்பது ஒரு மதமா? ஃபர்ஸ்ட், இந்து என்பது மதம் அல்ல. இந்து என்பது ஒரு நாகரீகம், சிவிலைசேஷன். வாழ்வியல் முறை என்பது கூட நான் சரியான வார்த்தையை நான் ஒத்துக்கல. இந்து என்பது ஒரு சிவிலைசேஷன். இந்த உலகம் முழுவதும் ரிலீஜியன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உருவாகி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வருதுங்க. மெசபடோமியா, கிரேக்கம், ரோம், இந்த மாதிரியான நாகரிகங்களை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வருது. இந்த ரிலீஜியன்ஸால, மதங்களால், மதம்ன்ற வார்த்தையை ரிலீஜியனுங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலாக பொருள் கொடுத்துறதே நான் ஒத்துக்கல. ரிலீஜியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தை நம்ம தமிழ்லையோ சமஸ்கிருதத்திலோ இந்திய மொழிகளிலோ இல்லை. ரிலீஜியனுங்கிற வார்த்தையை ரிலீஜியன் தான் நம்ம பயன்படுத்தணும், அதான் நியாயம். அந்த ரிலீஜியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நாகரீகங்களை அழித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரிலீஜியன்ஸால் அழிக்க முடியாத ஒரே பண்டைய நாகரீகம் சிவிலைசேஷன் இஸ் அ ஹிந்து சிவிலைசேஷன். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன உதாரணங்களை எல்லாம் சொன்னீங்கன்னா, கருத்தை முதலில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை வலு சேர்ப்பதற்காக உதாரணங்களை எல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கருத்தியலை எதிர்த்து பேசுகிற துணிவே யாருக்கும் இருக்க போவது கிடையாது. நம்முடைய கருத்தியல் தான் தமிழக அரசியலிலேயே பேசப்படுகிற அத்துணை கருத்தியலையும் விட உயர்ந்த கருத்தியல் மட்டுமல்ல, உலகத்தில் மனிதகுலம் பேசுகிற ஒட்டுமொத்த கருத்தியலோடு ஒப்பிடும் பொழுது நாம் பேசுகிற ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற கருத்தியல் தான் உலகத்தினுடைய உன்னதமான கருத்தியல். நமக்கு எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு போதுமான கருத்தியல் பயிற்சி, கொள்கை தெளிவு இல்லாத காரணத்தினால நம்மால் அதை சரியாக செய்ய முடியவில்லை. வார்த்தைகள்ல நான் சொல்றேன், என்னுடைய பேச்சை இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே கண்டினியூஸாக கேட்குறவங்க மாதிரி தெரியுது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பேன், உங்கள்கிட்ட யாராவது மாட்டு கருத்து இருந்தால் சொல்லுங்கள், எங்களை வலதுசாரின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? மைக் கொடுங்க. பிரான்ச் பார்லிமெண்ட்ல லெஃப்ட் சைடு இருந்த பார்ட்டிஸ் லெஃப்ட் விங் அப்படின்னா, ரைட் சைடு இருந்த பார்ட்டிஸ் ரைட் விங் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ரைட் சைடு இருக்கவங்க கன்சர்வேஷனிசம் பேசிட்டு இருந்தாங்க, லெஃப்ட் சைடு இருக்கவங்க லிபரலிசம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இங்க நாம பேசுறது நேஷனலிசம். அவங்களுடைய கன்சர்வேஷன் லிபரலிசம் பியூட்டிஃபுல். கரெக்டா இதை சொல்லியிருக்கேன் நானு. கேட்டிருக்கீங்களா? பிரெஞ்சு புரட்சியில கிறிஸ்தவ சபைகளினுடைய ஆதிக்கத்தை ஆதரித்தவர்கள் வலதுபுறம் உட்கார்ந்தார்கள், அவருக்கு பேர் வலதுசாரிகள். கிறிஸ்தவ சபைகளினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் இடதுபுறம் உட்கார்ந்தாங்க, அவங்க பேர் இடதுசாரிகள். இப்ப தமிழகத்துல ஆகப்பெரிய வலதுசாரி உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தில் மிகப்பெரிய வலதுசாரி அல்லேலூயா பாபு. எனக்கே வலதுசாரி வாயில்சாரின்னு பேர் வைக்கிறேன். எனக்கே அந்த பேர் வச்ச, சரி அவன் வச்சான், நம்ம ஏன் ஒத்துக்கிட்டோம்? நம்ம ஏன் சார் ஒத்துக்கிட்டோம்?
நாம் ஏன் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் யார் என்ற பேர் நமக்கே தெரியல. நாம் இந்திய தத்துவவாதிகள். இந்திய தத்துவம் சுருக்கனா இந்துத்துவம். இந்துத்துவம் என்பது மதவாதம் அல்ல, அது இந்திய தத்துவம் என்கிற வார்த்தையுடைய சுருக்கம். இங்கு பேசப்படுகிற அத்துணை கட்சிகளும் அந்நிய நாட்டு சித்தாந்தத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தத்தை பேசுகிற ஒரே கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் கூட்டம். We are speaking for civilization, not for religion, because Hindu is not at all a religion. புரியுதா? அப்போ ரிலீஜியன்ஸ் சிவிலைசேஷன்ஸ் ஆக்கிரமிக்கிறதன் மூலமா உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் மதமாற்றத்திற்கு எதிராக பேசுகிறோமே ஒழிய ஒரு காலம் எந்த மதத்திற்கு எதிராகவும் நாங்கள் பேசியவர்களே கிடையாது. இப்ப நான் எடுத்து காட்டினது ஒரு சோறு உதாரணம். ஒரு சித்தாந்தத்தில் ஒரு கொள்கையில் பிடிப்பு மட்டும் போதுமானது அல்ல. ஒரு சித்தாந்தத்தில் ஒரு கொள்கையில் தெளிவு வேண்டுமானது. சித்தாந்த தெளிவு இருந்தால் உங்களுடைய பேச்சில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். சித்தாந்த தெளிவு இருந்தால் உங்களுடைய பேச்சில் ஒரு பெரிய திமிருத்தனம் தெரியும். அஸ்வத்தாம பேச்சில் ஒரு திமிருத்தனம் தெரியும். அது அஸ்வத்தாமுடைய திமிரு கிடையாது, என்னுடைய கொள்கையில் இருக்கிற திமிரு. இந்த உலகத்தினுடைய உன்னதமான சித்தாந்தத்தை பேசிக் கொண்டிருப்பவன் நான் என்கிற திமிர். அந்த திமிர் உங்களுடைய பேச்சிலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுல திமிர் இருந்தாலும் அந்த திமிருக்கும் அந்த திமிர் வரணுன்றதுதான் காரணம். இப்போ நமக்கு தேவையானது கொள்கை தெளிவு. ஐடியாலஜிக்கல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கிளியரா நம்முடைய சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க சொன்னார் நிறைய படிக்கணும். நிறைய என்னத்தை படிப்பீங்க? நிறையெல்லாம் படிக்க வேணாம், கொஞ்சமாக கூட படிங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரு புத்தகத்தை தயவு செஞ்சு படிங்க. நோட்லாம் பண்ண வேணாம். இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம், அப்படி ஒரு புக்கு இருக்கான்னு எல்லாரும் பார்க்குறீங்க. ரொம்ப சின்ன புக்கு, நம்ம கமலாலயத்துலேயும் கிடைக்கும், காரியாலயத்துலேயும் கிடைக்கும். நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் கார்டு போடும்போது பின்னாடி இந்த சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு தான் சேர்ந்தீங்க. அது கையெழுத்து போட்டேன்னு இவன் மட்டும் தான் சொல்கிறான், வேற கையெழுத்து போட்டேன்னு கூட சொல்ல மாட்டேறீங்க. புரியுதா? இன்டெக்ரல் ஹியூமனிசம் நம்ம பண்டிட்ஜி தான் அந்த தத்துவத்தை நமக்காக வடித்து கொடுத்தார். அதை படிங்க, தமிழில் அழகாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் பசங்க இங்கிலீஷில் வாங்கி படிங்க, இங்கிலீஷ்லேயும் அழகாக இருக்குது. படித்து முதல்ல நம்முடைய தத்துவம் என்ன, நம்முடைய சித்தாந்தம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்ம பேச்சில் ஒரு மிகப்பெரிய கர்வம் தெரியும். அந்த கர்வம் சித்தாந்தத்தினுடைய கர்வம். இப்போ நான் இந்த மதவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலதுசாரி என்கிற நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விஷயத்தையும் எதற்காக எடுத்தனா, இது ஒரு சோறு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இனருத்தும் நாரா மலரணையர் கற்றதறிய விரித்துரையாதார். பூ அடுக்கடுக்கா இருக்கு, ஆனால் அதில் வாசம் வரல. அப்படின்னா அது ஒரு மைனஸ் தானே. நாம் எவ்வளவு கற்றறிந்திருந்தாலும் கூட அதை மற்றவர்களுக்கு புரிகிற விதத்தில் எடுத்து சொல்ல தெரியவில்லை என்று சொன்னால் அடுக்கடுக்காக இருந்தாலும் வாசனை இல்லாத மலரை போன்றவர்கள். சொல்றது யாரு? திருவள்ளுவர். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன டேக்? ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி. பியூட்டிஃபுல். டக் டக்குன்னு சொல்லுங்க. நான் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவேன்னு எதிர்பார்த்தீங்களோ? டேக். இப்போ என்ன டேக்? இன்டெக்ரல் ஹியூமனிசம். பியூட்டிஃபுல். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். கொள்கைவாதியாக இருக்கணும், பேச்சாளர். இப்ப நாஞ்சில் சம்பத் கூட பேச்சாளர் தான், எந்த கட்சி கூட்டாலும் பேசுவார், நல்ல பேச்சாளர். எந்த கட்சி நாளைக்கு பிஜேபி கூட்டு பேசினா பேசுவார் அவரு. கொள்கையாளர்கள், பேச்சாளர்கள் தேவையில்லை, கொள்கையாளர்கள் தேவை.
நீங்கள் நல்ல கொள்கையாளராக தெளிவாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல பேச்சாளராக இருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. வேற ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் வேற டெக், கடைசியாக சொன்னது மட்டும் எல்லாரும் டெக்னு சொல்லிட்டீங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங்னு ஒன்று கிடையாது. நம்ம செகண்ட் பர்சன்ஸ்கிட்ட பேசுறதும் பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். நாம நல்ல சிந்தனையாளர்களாக இருந்தால் நல்ல பேச்சாளர்களாக மாற முடியும். வாசிப்பு என்பது பெரிய பெரிய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தினசரி செய்தித்தாளை படித்தாலே போதுமானது. கரெக்டா? நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது முதலில் கருத்தை நிறுவி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு உதாரணங்களை சொல்ல வேண்டும், அல்லது உதாரணத்தை சொல்லிவிட்டு கருத்தை நிறுவ வேண்டும். கருத்தை சொல்லாமல் வெறும் உதாரணங்களை மட்டுமே சொன்னால் நம்முடைய கருத்து பல ஆண்டுகளுக்கு நீடித்து தொடராது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கோட்டா எழுதி வைக்கிற மாதிரி பேசணும். அப்போ அந்த கோட்டுக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு நேரம் சிந்தித்திருக்க வேண்டும். நிறைய படிக்கிறீங்களான்றது விஷயம் இல்லை, எவ்வளவு சிந்திக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய பேச்சு அழகாக இருக்கும். முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, பிஜேபியை வந்து இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்படின்னு. அப்போ வந்து அதை வந்து அட்டாக் பண்ற மாதிரி எங்ககிட்ட என்ன கருத்து இருக்கு? இப்போ என்னன்னா, தம்பி வந்து அப்பயே மைக்கு கேட்டாப்புல, நான் பேசணுன்னே கட் பண்ணி நான் பேசிட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் பேசுறது அவர் கேட்டிருக்க மாட்டாரு. நாம் நினைச்ச கருத்தை சொல்லியே ஆகணும். பிஜேபி வந்து இந்துக்களுக்கான கட்சி இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த தமிழக நிலப்பரப்பில் பிஜேபி என்ற கட்சியை உருவாக்கியவர் பி.கே. ஜான் என்கின்ற கிறிஸ்துவர். அவர் அப்போது சொல்லல, நான் சொல்றதை கேட்கல, இது உதாரணம். அவர் அப்போது சொல்கிறார், இந்த கட்சியை என்னுடைய நண்பரான வாஜ்பாய் அவர் வந்து ஒரு மத கட்சியை உருவாக்கி இருக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால நான் தமிழகத்தில் இந்த கட்சியை இல்லப்பா. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு மாதிரி பூசினாப்புல சொல்றது. திராவிடம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு நேரடியாக பதிலே கிடையாது. ஏன்னா திராவிடம் ஒரு தத்துவமே கிடையாது. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சொல்லிட்டு, நான் என்ன சொல்றேன், உதாரணங்களை அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்லுங்க. முதல்ல கருத்தை சொல்லுங்க. இதெல்லாம் உதாரணம். ஜான் அவர்கள் தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தார் என்பது உதாரணம். ஆனால் இந்திய தத்துவம் என்பது, ஹிந்து என்பது ஒரு மதமே இல்லை, அது ஒரு நாகரிகம் என்பதுதான் டைரக்டா சொல்ல வேண்டிய கருத்து. அந்த ஒரு வரி திரும்ப திரும்ப தமிழக மண்ணில் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்க கருத்து பியூட்டிஃபுல்லான கருத்து, பாராட்டு. என் பேர் சதீஷ், காரைக்குடிலேருந்து வரேன். நான் ஒரு 2 மதவாதங்கள் எனக்கு வேற டவுட்டு. 2 வயசானவங்களை பார்த்தேன். 2 பேரும் பக்கா டிஎம்கே ஓட்டர்ஸ். அவங்களுக்கு வயசு 75 80 இருக்கும். ரொம்ப நேரம் சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். அவங்க வந்து என்னன்னா, ஒரு இடம் வாங்குறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஏக்கர் இடம் இருக்கு. இன்னொரு இடம் வாங்குறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 50 வாங்குறாங்க. அது ஃபுல்லா கருவக்கடா இருக்கு. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, மோடிஜி வந்துட்டாருன்னா, லைக் மோடிஜி இருக்கிறாரு, கருவக்கடை கூட அழிச்சிடுவாரு, நமக்கு இடம் வந்து இதுதான். அதாவது என்னன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி மோடிஜி நல்லது பண்றாருங்கிறது நல்லா தெரியுது. பட் ஆனா அவங்க டிஎம்கே ஓட்டுறாங்க, ஒரு கேஸ்ட் வைஸாவோ இது இவங்களை எப்படி மாத்துறது? பியூட்டிஃபுல். உன் பேர் என்ன? சதீஷ். சதீஷ். இப்போ சதீஷ் கேட்ட கேள்வி என்னன்னா, திண்ணை பிரச்சாரம் செய்யும்போது எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது அப்படின்றது. ஆனால் இங்கே நம்ம கூடியிருக்கிறது பேச்சாளர்களாக உருவாவதற்கான பயிற்சி. இது 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் நாளைக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக ஆட்சி பிடிக்க தான் போகுது. பிடிக்க போதா இல்லையா? 100% தமிழகத்தில் தாமரை மலரும், பாஜக ஆட்சியை அமைக்கும். ஆனால் அப்பொழுது கூட 8, 5, 6 கோடி வாக்காளர்கள் என்று சொன்னால் 6 கோடி பேரும் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க. பெருவாரியான வாக்கு தான் நமக்கு கிடைக்கும். 6 கோடி பேரையும் வாக்களிக்க வைப்பது வேலை அல்ல. நீங்கள் பெருவாரியான மக்களினுடைய கருத்தியலை நம் பக்கம் திருப்புவதுதான் நம்முடைய வேலை. அது மேடை பேச்சில் சாத்தியம். நீங்கள் இண்டிவிஜுவலாக பேசும்பொழுது இந்த இதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்லாம் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப நேரம் பேசி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் எதிரில் இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி
ஒரு நடிகரை பார்த்து விசில் அடிச்சுன்னு வர்றோன்ட்டு நீ என்ன சொல்லலாம் அவனுக்கு புரிய போகிறது கிடையாது. இந்த தத்துவமும் தெரியாது, அந்த தத்துவமும் தெரியாது. திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுலாம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தத்துவம் பேசிட்டு இருக்கு. தத்துவமே இல்லாதவங்க கிட்ட நீ தத்துவம் பேச முடியாது. நீ அஜித் ஃபேனு, விஜய் ஃபேன் வேணால் சண்டை வேணால் போடலாம். எங்கே பேசுகிறோன்றது இருக்கு. அங்கெல்லாம் பேசி உன் டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. உன்னுடைய பேச்சை கேட்பதற்காக தமிழகத்தில் ஆயிரக்கணக்கானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை மறந்து விடாதீர்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் என்னைக்கு நீங்கள் ஒரு பேச்சாளர் பற்றறைன்னு கிளம்பி வந்தீங்களோ உங்களுடைய பேச்சுக்கள் டிசர்வ்ட் ஃபார். உங்கள் ஒவ்வொருவரது பேச்சும் தமிழகத்தில் குறைந்தபட்சம் 1,00,000 பேரை சேருவதற்கான பேச்சு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதனால் அது இந்த மாதிரி ஆளுகிட்ட தனித்தனியாக உட்காந்து பேச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. பறந்து யோசிங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. கேள்வியா சஜஷனா கருத்தா? ஃபர்ஸ்ட் விஷயம் அப்ரிஷியேட் பண்ணணும். பிகாஸ் நீங்க தான் வந்து நிறைய பேரை எழுப்பி பேச வைக்கிறீங்க. அது ஒண்ணு. அண்ட் ஆனா இது வரைக்குமே அந்த மாதிரி பேசுறது தானே வந்தீங்க. அப்புறம் பேச வச்சதானே அதுலயே நல்லா ஃபுல்லா பேச உள்ள எனக்கு டைம் கொடுக்கல. நான் வந்து லேட்டு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஐடியாலஜியை வந்து புரிஞ்சுக்க சொல்றீங்க, அதை வந்து லவ் பண்ண சொல்றீங்க. பட் என்ன விஷயம்னா அதை லவ் பண்ணி எதிரில் இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது ஸ்பான்டேனியஸா எப்படி பதில் எடுத்துட்டு வராங்க. பியூட்டிஃபுல். அதான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரை லவ் பண்றீங்களோ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்கள லவ்வே பண்ண முடியும். யாருன்னே தெரியல அப்படின்னா லவ் பண்ண முடியாது. நான் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்க சொல்றேன். என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக லவ் வரும் அப்படிங்கிறேன். அப்போ கேள்வி என்னப்பா மறந்துட்டேன்பா. என் லவ் பண்ண உடனே நான் அதிலே போய் நின்ட்டேன்பா. நான்லாம் வருஷம் பூரா லவ் பர்த்டே கொண்டாடுறாள். என் ஒய்ஃபிட்ட கேட்டுப்பாரு. இதெல்லாம் ஒரு நாள் நான் இங்கிலீஷ்காரனா, நான் தமிழையா 365 நாள் லவ் பர்த்டே தாங்க. ஸ்பான்டேனியஸா எப்படி பதில் எடுத்துட்டு நான் வந்து லவ் பண்றேன், பட் எனக்கு ஸ்பான்டேனியஸான ஆன்சர்ஸ் எப்படி நான் கொடுக்கிறேன்? பியூட்டிஃபுல். இந்த ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறது ஊடக விவாதங்களுக்கு தேவையானதே ஒழிய மேடை பேச்சுக்கு தேவையானது அல்ல. ஓவர் குவாலிஃபிகேஷன் உடம்புக்கு ஆகாது. நானே இப்போல்லாம் 4 பேர் உட்காந்து கத்துற டிபேட்டுக்கு போகிறதில்ல. கவனிச்சிருக்கீங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது. எதையாவது சொல்லி ஏன்னா மாதேஷ் 5 பேட்டி கேட்டா ஆக்சுவலாக மாதேஷ் 5 பேட்டி கேட்டால் நான் ஒரு பேட்டி தான் கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா ஃபீல்டு ஒர்க்கில் நிறைய வேலை இருக்கிறதா நான் கருதுறேன். மீடியான்றது என் வேலை இல்லை. நான் 100 விஷயம் செஞ்சிட்டு இருக்கேன். அதில் ஒரு விஷயம் தான் மீடியா. 99 விஷயம் நான் களத்தில் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கு பண்ருட்டியில் கெடிலம் நதியில் பண்ருட்டி நகராட்சி குப்பைகள் கொட்டப்படுகிறது. நீங்கள் நதியில் குப்பை கொட்டுறீங்க, அது தப்பு. நீங்கள் நதியில் குப்பை கொட்டுறதை நிறுத்தலைன்னு சொன்னால் நதியில் நீ கொட்டுற குப்பையை ஜேசிபி வச்சு அள்ளி பண்ருட்டி முனிசிபாலிட்டி அலுவலகத்தில் கொட்டுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். கெடிலம் காப்போம் போராட்டம்னு அறிவித்தோம். ஜனவரி 9ஆம் தேதி போராட்டம். ஊரெல்லாம் போஸ்டர் ஓட்டணும். எல்லா கட்சிகளும் தானாக ஆதரவு கொடுத்தாங்க. கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிக்காரங்களாம் கூட என்கிட்ட பர்சனலாக ஃபோனில் பேசினாங்க. பண்ருட்டி நகராட்சி ஆணையர், மாநில அரசு எல்லாரும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பாரதிய ஜனதா கட்சியை அழைத்து 30 நாட்களுக்குள்ள நதியில் கொட்டிருக்கிற குப்பைகளை நாங்கள் அள்ளி தருகிறோம் என்று எழுதி கையெழுத்து போட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது ஸ்வச் பாரத்தில் 14 கோடி ரூபாயில குப்பையை ப்ராசஸ் பண்ற யூனிட் அமைச்சு தரணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இது இந்த பொங்கலுக்கு. போன பொங்கலுக்கு பெண்ணாடத்தில் வெல்லிங்டன் ஏரியினுடைய கடைமடை பாசன பகுதிகள் விவசாயிகளுக்கு அந்த தண்ணி போய் சேரலை. பெண்ணாடத்தில் ஒரு மீட்டிங்கோசரம் போகிறேன். விவசாயிகள்லாம் வந்து என்ன வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அறிவித்தேன் சாலை மறியல் போராட்டம். எனக்கு இந்த உண்ணாவிரதம் இருக்கிறது, அடையாள ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. என்ன வருத்திக்கிறதே எனக்கு பிடிக்காது. நான் பண்ணேன்னா மற்றவங்க வருந்தணும். நீ மட்டும் குப்பையை வந்து நதியில் கொட்டிட்டு வா, அலுவலகம் மட்டும் சுத்தமாக இருக்குமா, கொண்டு வந்து கொட்டுறேன், அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுதான் அந்த போராட்டத்துடைய தீம்.
சாலை மறியல் போராட்டம் என்று நோட்டீஸ் போட்டு 10,000 நோட்டீஸ் போட்டு ஊரில் எல்லாரும் கொடுத்தோம். அப்புறம் மறுபடியும் பெண்ணாடத்துக்கு போய் ஒரு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அந்த எந்த 9ஆம் தேதி தான், அதுவும் கரெக்டாக, அதுவும் 9ஆம் தேதி தான், 7ஆம் தேதி நினைக்கிறேன். ஜனவரி 7 பெண்ணாடத்தில் ஒரு பஸ் ஓடாது. எங்களுடைய சாலை மறியல் என்னுடைய தலைமையில் நடந்தே தீரும்னு அறிவிக்கிறேன். பீஸ் மீட்டிங் கூப்பிட்டு 30 கன அடி தண்ணி வெலிங்டன் ஏரியிலிருந்து கடைமடை விவசாயிகளுக்கு 100 நாட்கள் திறந்து விடப்பட்டது. பொங்கல் ஆரம்பித்து தமிழ் புத்தாண்டு வரைக்கும் 100 நாள் அந்த தண்ணீர் திறந்து விடப்பட்டு 2500 ஏக்கரில் அந்த விவசாயிகள் விவசாயம் செய்து தமிழ் புத்தாண்டுக்கு எனக்கு ஒரு செய்தி அனுப்புனாங்க, ஒரு வீடியோ செய்தி. இந்த தமிழ் புத்தாண்டை இத்தனை கிராம மக்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த அஸ்வத்தாமன். நான் பிறந்ததிலிருந்து எனக்கு கிடைத்த உன்னதமான தமிழ் புத்தாண்டு வாழ்த்தாக அந்த பெண்ணாடம் பகுதி விவசாயிகளுடைய வாழ்த்தை நான் இன்றளவும் கருதுகிறேன். இப்போ அந்த தம்பி கேட்ட கேள்விக்கான பதில், ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறது இந்த 4 பேர் உட்காந்து கத்துற இடத்துல தான் தேவை. மேடையில் பேசும்போது நமக்கென்று ஒரு மேடை, நமக்கென்று ஒரு மைக்கு, நமக்குன்னு கேட்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர், ஒரு முன் தயாரிப்பு, அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் தேவை. முன் தயாரிப்புலாம் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய், நான் இன்றைக்காவது பேப்பர் வச்சு படித்து பார்த்துறீங்களா? நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினாலும் எந்த நோட்ஸும் எனக்கு தேவையில்லை, நான் பேசுவேன். நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தப்பும் கிடையாது. ஸ்டாலின் மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் தப்பு. நீங்கள் காஷ்மீரில் இன அழிப்பு எந்த தேதி நடந்ததுன்னு நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது. ஸ்டாலின் அவங்க அப்பா பேரே நோட்ஸ் பார்த்தான்னு சொல்லுவார். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், அதுதான் தப்பு. அந்த அவரே விட்டார்ப்பா. ஆகையால் ரொம்ப யோசிக்க வேணாம், ரொம்ப இது பண்ண வேணாம். நீங்கள் தைரியமாக உங்கள் பகுதியில் நடக்கிற தெருமுனை கூட்ட பிரச்சாரம், இப்போ சக்தி கேந்திர அளவில் தெருமுனை பிரச்சாரம் நடக்குது, போய் எங்களுடைய மாவட்ட தலைவர்கிட்ட வாய்ப்பு கேளுங்க. அங்கெல்லாம் ஆள் கிடைக்காது பேசுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் வரப்போகிற தேர்தலில் நான் வந்தவுடனே எங்கே அவங்ககிட்ட சொல்லி ப்ரீ புக்கிங் பண்ண முன்னு எத்தனை பேர்மா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க தங்கச்சிக்கு உண்மையிலே இது ஒரு பாராட்டு. இந்த நிகழ்ச்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா 300 பேர் பண்ணியிருக்காங்கண்ணே அப்படின்னா. இப்போயே சொல்கிறேன், அம்மா 10% எனக்கு அப்படின்னு. இது 10% ஆனாங்க. 30 பேரை பண்ருட்டி தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பி விட்ருங்கம்மா அப்படின்னு. நீங்கள் 300 பேரும் வரணும்னு சொன்னீங்கன்னாலும் நான் ரெடி. அப்போது தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கிற வேட்பாளரிடம், மாவட்ட தலைவரிடம் நீங்களே போய், அண்ணா நான் பிரச்சாரம் பண்ண தயாராக இருக்கேன், இல்லைண்ணே ஒரே குரூப் பாலிடிக்ஸ்ண்ணே, அது செட் ஆகலண்ணே அப்படின்னா, அமேசானில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் 3000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுக்கிறீங்க, மைக் அலாங் வித் ஸ்பீக்கரு, ஒரு 2 வீலர் எடுத்துக்கிறீங்க, நேராக போய் ஒரு இடத்துல நின்று பேசுகிறீங்க. அண்ணா அது எப்படிண்ணே பேசுறது, அது எப்படிண்ணா யாருமே இல்லாமல் நான் மாட்டும் 2 வீலரில் போய் ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சு, நான் கூட சட்டசபை மாதிரி மைக் ஆஃப் பண்ணிட்டோம்னு பார்த்தேன். நானே ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சு நானே எப்படிண்ணா பேசுறது அப்படின்னா, நீங்கள் அந்த நோட்டீஸ் குரூப்லாம் பார்த்ததில்ல? நீ கும்புறதெல்லாம் சாத்தான் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, அவங்களாம் பண்ணுறதை பார்த்தது இல்லையா? அவங்களே கான்ஃபிடென்ட்டாக பண்ணும்போது இந்த தேசத்தை தெய்வமாக மதிக்கிற நாமே அதை பண்ணக்கூடாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கான கர்மா அப்படிங்கிறது நமக்குள்ள தான் இருக்கு. நாம் செய்கிற, நம்ம சந்திக்கிற பாவ புண்ணியங்களை நம்முடைய மனசாட்சி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் மனசாட்சி. அது நம்மளுடைய ஜீன் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோ, அது நம்ம மசில் மெமரியில் இருக்கும். அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறோமோ அந்த எஃபோர்ட்டுக்கு அளவுக்கு நம்ம கர்மாவை மாற்ற முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் பேச முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு பதட்டமாகலாம், தடையாகலாம்,
உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய மிகப்பெரிய கொள்கையாளராக, கொள்கை பேச்சாளராக, பின்பு மிகப்பெரிய அரசியல் தலைவராக நீங்கள் வருவதை எவன் ஒருவனாலும் தடுக்க முடியாது. அதான் ஞாபகம் வச்சுக்கோ. நீ கேள்வி போவோம், நல்ல மனசுகள் தான் இருக்கு. இப்போ நீங்களாம் ப்ரொபோஷனலாவே இந்த ஒர்க்கு பொலிட்டிக்கல், நீங்க நான் ப்ரொஃபஷனலா பொலிட்டிஷியன், அட்வொகேட். இப்போ இங்க உட்காந்து இருக்கவங்க எல்லாருமே ஒரு வேலையில இருப்பாங்க, மந்த்லி சேலரி. நான் வேலை ஒரு நேரம் உட்காந்து உங்களுக்காக பேசுறது கலைஞரை பத்தி. அவர் கேட்க வர்றது என்னன்னா, மற்ற திமுகலயோ அதிமுகலயோ வந்து ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாவே எஃபோர்டேக்னு ஒரு கம்பெனியோட டைரக்டர் பண்ணானே, தமிழ் ஏன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் அதிமுகல ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் இருக்காங்க. வெள்ள சட்டப்பட்டு அவங்க டெய்லி வேலையே பாலிடிக்ஸ் பண்றதுதான். நம்ம கட்சியில அந்த மாதிரி யாரும் இல்லையே. யாரும் சொன்னா யாரும் இல்லைங்க. பேசிட்டு போறவங்க யாரு? குறைந்த மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுமே செகண்டா ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சியில் வந்து சேர்ந்தீங்க? விஷயம் என்ன தெரியுங்களா, நாம இந்த தத்துவத்துக்காக செயல்படுறோம். ஒரு தடவை பிரபுதேவா நினைக்கிறேன், டான்சர் பிரபுதேவா ஆக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, சார் நீங்கள் டான்ஸ் மாஸ்டராக வந்தீங்க, சினிமா டைரக்டர் ஆனீங்க, அப்புறம் நடிக்கிறீங்க, இப்போ பார்த்தா வேறு ஏதோ மறுபடியும் டான்ஸ் மாஸ்டர் ஏதோ சம்திங் போயிருப்பார் எல்லாம் பண்ண. அப்போ அவர் என்ன சொன்னார், சார் எனக்கு சினிமாவை பிடிக்கும், நான் சினிமாவை காதலிக்கிறேன், எதுவுமே கிடைக்கலன்னா கூட சினிமாவில் ஒரு லைட் மேனாவது நான் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன், எனக்கு இந்த சினிமா பிடிக்கும். உங்களுக்கு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மோடிஜிக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா கூட நீங்கள் தேசியவாதி தானே. நம்மால் எதை தர இயலுமோ அதை நாம் தந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அஸ்வத்தாமன் பாஜகவில் பயணிக்க ஆரம்பித்து முதல் 5 ஆண்டுகள் எத்தனையோ பொறுப்புகள் எனக்கு தரப்பட்டும் நான் முழு நேர அரசியல்வாதி அல்ல, எனக்கு தயவு செய்து கட்சி பொறுப்பு வேண்டாம் என்று இருந்தவன் தான் இந்த அஸ்வத்தாமன். தென்சென்னையில் மறைந்த எல்ஜி அவர்கள் கேண்டிடேட்டாக நிற்கும் போது எலெக்ஷனில் என்னென்ன வேலை இருக்கோ, போஸ்ட் ரோட்லேருந்து கொடி பிடிக்கிறது வரைக்கும் எல்லா வேலையும் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் எந்த பொறுப்பும் இல்லாமல் செய்திருக்கிறேன். எந்த பொறுப்பும் இல்லாத இந்த அஸ்வத்தாமன் என்னுடைய வீட்டிற்கு எல்ஜி கேண்டிடேட்டாக வீட்டிற்கு வந்தார். வீடுனா தேனாம்பேட்டையில் பேச்சுலர் ரூமுக்கு வந்தார். செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை, செல்ஃப் இமேஜினேஷன்ஸை உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு வேலை இருக்குது, 10 to 5 நீங்கள் போகணும், நைட் அண்ட் டே நீங்கள் வேலை பார்க்கணும். இருந்தாலும் இந்த சண்டே ரெஸ்ட் எடுக்காமல் பேச்சாளர் பயிற்சி பற்றிக்க வந்தீங்கல்ல, இதுதான் உங்களுடைய ஈடுபாடு. அந்த ஈடுபாடு போதுமானது. உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இப்போ முழு நேரம் அரசியல்வாதியாக இல்லையா, என் கேஸெல்லாம் என் ஜூனியர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. ஃபீஸ் கொடுக்குறதுக்கு கிளைண்ட் வந்தால் கூட நான் அவங்கள பார்க்குறது இல்லை. நாளைக்கு நீங்களும் அஸ்வத்தாமன் மாதிரி ஆனாலும் ஆகிடுவீங்க, எம்பி எலெக்ஷனில் போட்டி போடுவீங்க, எம்பி ஆவீங்க, எது வேணால் நடக்கலாம். ஆனால் ஒரு விஷயங்க, மற்ற அரசியல் கட்சிக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், திமுககாரன் 50 ரூபா கொடுத்து அந்த கஞ்சி போட்ட வேட்டி சட்டை போட்டுட்டு போகிறவன் அந்த செலவு பண்ணுற காசை அரசியலிலிருந்து எடுக்கிறான். ஆனால் ஒரு பாஜகக்காரன் நான் பிறந்த இந்த மண்ணிற்கு என்னாலான சேவையை செய்கிறேன் என்கிற நிம்மதியோடு இரவு நிம்மதியாக தூங்கச் செல்கிறான். இது முழு நேர அரசியலோ பகுதி நேர அரசியலோ அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. நாம் பிறந்த இந்த பாரத தாய்க்கு நம்மால் முடிந்த வியர்வை மலர்களை நாம் அவள் பாதங்களில் சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற ஒரு மன நிறைவு நீங்கள் வேற எது செஞ்சாலும் ஏற்படாது. அது பாஜக காரனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவனுடைய காட்ஸ் கிஃப்ட். ஒரு கேள்வி,
ஸோ வணக்கம் சார், நான் சிவகங்கையிலேருந்து வரேன். சரி, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சார், கட்சியிலேருந்து நான் கேட்கலான்னு இருக்கேன். இல்லை சீக்கிரம் கேட்டுறேன். இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஏதோ மண்டபம் SRM காலேஜில் அடுத்து கிளம்ப சொல்கிறப்பா. இல்லை இந்த யூஜிசி பில் ஒன்று கொண்டு வந்தாங்களா சார்? அதாவது யூஜிசி அந்த ஹையர் அந்த எஜுகேஷன் ஒரு விஷயம் சொல்லி கொண்டு வந்தாங்க, பாஸ் பண்ணாங்க. இப்போ அந்த கோர்ட் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க, அது போடக்கூடாது. இப்போ நான் என்ன நோட் பண்ணேன்னா சார், ஒரே கட்சியில இருக்க நம்ம பிஜேபியில இருக்கவங்களே 2 டீமா ஆகி ஒருத்தவங்க இதை அப்போஸ் பண்ணியும் இன்னொருத்தவங்க இதை ஏற்றுக்கிட்டு இன்னொருத்தவங்க இதை எதிர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு டிஎம்கேக்காரே ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, இப்போ இது வந்து தப்பா சரியான்னு கேட்டால் இதுக்கு எப்படி சார் நம்ம அவங்களுக்கு மக்களாட்சி தத்துவத்தில் பயணிக்கிற கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அதான். கொத்தடிமைக்கும் டெமோக்ரஸி பார்ட்டிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் சொல்கிற இந்த யூஜிசி பில்லை நானும் எதிர்க்கிறேன். அது பில் இல்லை, யூஜிசியுடைய ஒரு அந்த அஃபீஷியல்ஸ் உட்காந்து போட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனு. அது எதை நினச்சி போட்டாங்கன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக அதை சரியாக தான் ஸ்டேட் பண்ணியிருக்கு. அது வரக்கூடாது, நானே வர விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அது விஷயம் இல்லை. ஒரு கட்சிக்குள்ள மாற்று கருத்து இருக்கிறது, அந்த மாற்று கருத்தை பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால்தான் அது மக்களாட்சியில் பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சி. ஆனால் இதை நீங்கள் தப்பாக உதாரணமாக எடுத்துக்கிட்டு பார்ட்டி லைனை விட்டு கச்சாமுச்சான்னு பேசுறது இல்லை. பார்ட்டி லைன் ஓகே, உங்களுடைய டிஸ்கஷன், உங்களுடைய அந்த கருத்து சுதந்திரத்திற்கு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டுக்கணும். நான் பேசுவது என்னுடைய கருத்து சுதந்திரம் தானே ஒழிய எந்த இடத்திலும் என்னுடைய கட்சியை இது பாதிக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா தனி நபர்களை விட இங்கு என்ன முக்கியம்? கட்சி முக்கியம். ஆனால் இந்த மாதிரி ஊப்பிலாம் கேட்டாங்கன்னா, எப்போ நாளைக்கு உதயநிதி வருவார், நீ அவருக்கு டைப்பரம் இது இன்பநிதி, உதயநிதியில் டைப்பரம் தாண்டார், இன்பநிதி வருவார், நீ டைப்பர், இன்பநிதி கூட தாண்டார்ப்பா, இன்பநிதி பையன் டயப்பரில் மைண்ட் நிற்கிது, இந்த எல்லா நிதின்னு வச்சிருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுது. அதுக்கு நீ போவ. நாங்கள் அப்படி கிடையாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு யார் பிரதமராக வருவார் என்பது, அட நிதின் நபீன் யாருன்னு யாருக்கா தெரியுமாங்க? நான் கூட டெல்லியில் பார்த்துருக்கேன், அவரை பேசியிருக்கேன். ஆனால் அவர் தான் தலைவர் ஆவார்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஃபோட்டோ கூட எடுக்கல அவர் கூட. ஸ்ரீராம் ஃபோன் பண்ணிச்சு, நீங்கள் அவர் கூட அன்றைக்கி அவ்வளோ நேரம் பேசியிருந்தீங்களா, ஃபோட்டோ எடுத்தீங்களா? இல்லைப்பா, அவர் தான் தலைவர். ஆகையால இதுதான் பாஜக. முடிச்சுக்கலாமா? லாஸ்ட் பசங்க இருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஜென்சி அரசியலில் குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா ஒரு பெரும்பங்கு வகிக்குது, ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு மாட்டிக்கிறாங்க. குறிப்பாக டிஎம்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸே அவங்க வந்து பேசுகிறாங்க, அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்கன்றதுக்காக ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு அவங்கள டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்க. லைக் நாங்கள் இங்கே இருக்க நிறைய பேர் அவங்கள பற்றி எதிர்த்து பேசுறதுக்கு தயங்குறோம். எங்களுக்கு எதுவும் பேக் சப்போர்ட் இல்லை. அதனால இங்க இருந்து நாங்க அப்படி ஏதாவது பேசினா பிஜேபியில இருந்து ஏதாவது எங்களுக்கு கட்சி மூலமா சப்போர்ட் கிடைக்குமா, லீகல் சப்போர்ட் அவங்களை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றது எங்களுக்கு யாருக்குமே தெரியல. இப்போ நானுமே நிறைய வீடியோஸ் இன்ஸ்டால போடுறேன், அது 1-2 வீடியோ நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எனக்குமே தனிப்பட்ட முறையில நிறைய இது வந்துச்சு, மிரட்டல் வந்துச்சு. எனக்கு பேக் சப்போர்ட்ல யாருமே இல்லை. ஸோ நான் வந்து அடுத்த வீடியோ அதுக்கப்புறம் போடவே இல்லை. அது வந்து அது ஒரு ட்ராப் அவுட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஜென்யூனாக பேசுகிறோம் பையன். ஆக்சுவலாக என்னென்னா, இதுவுமே பேச்சு கலையில் ஒரு இது. நீங்கள் வந்து எதிரில் பேசுகிறதோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எமோஷ்னலாக ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, பேசுறது பூராமே போய் நிறைய ஞாபக சக்தி வேணும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், எப்படா இப்படி அடிச்சு விட்றீங்க அப்படின்னு சொல்லி. நிறைய ஞாபக சக்தி வேணும், நிறைய இது பண்ணணும். அதனால தான் மாட்டிப்பாங்க ஒன்று முரண்பாடாக சொல்லி. அதை நீங்கள் சில உளவியல் குறியீடுகளை வச்சு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் நிறைய கற்பனை பண்ணி பேசுனீங்கன்னா இந்த இடத்த இப்படி சுருங்கிட்டே பேசுவாங்க. மூக்குக்கும் வாய்க்கு நடுவில் அரிக்கும். சைக்காலஜி என்ன புரிஞ்சிச்சு? சீமான் அப்படி தான் பேசுவார். நான் என்ன மறைச்சு பேசுகிறாங்களா? நான் நீங்கள் நல்லா பாருங்க, மூக்கு நோண்டி இப்படி தான் பேசுவார். என்னன்னா சைக்காலஜி. நிறைய கற்பனை, ஆமகரி சாப்பிட்டா அங்கே போனேன் இங்கே போனேன், நிறைய கற்பனை. ஆனால் நீங்கள் இந்த சீமான்ட்ட ஒரு நல்ல விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சீமான் அவர் வந்து ஒரு கருத்தியல் என்ன சொல்கிறது, அதுவுமே ஒரு அந்நிய நாட்டு சித்தாந்தம் தான். நீங்கள் நல்லா பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், முக்கியமான விஷயம்.
தமிழர்களுடைய சித்தாந்தம் தேசியம், இதை மனசில் வச்சுக்கோங்க. தமிழர்களுடைய சித்தாந்தம் திராவிடமோ தமிழ் தேசியமோ அல்ல. தமிழர்களுடைய சித்தாந்தம் தேசியம். இப்ப 60-70 வருஷமா திராவிடத்தை எதிர்கொள்வதற்காக இந்த மண்ணில் தமிழ் தேசியம் பேசப்பட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஆளுமைகள் மகாகவி பாரதி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, உ.வே. சுவாமிநாத ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, அர்த்தநாரீச வர்மா எல்லோருமே தேசியவாதிகள். இந்த மண்ணில் இந்திய தேசத்தினுடைய முதல் சுதந்திர பிரகடனம் 1801 மருது சகோதரர்கள் அறிவித்த ஜம்புத்தீவு பிரகடனம். என்னுடைய பாளையத்துக்கு சுதந்திரம் கேட்கல, இந்த தமிழ் மண்ணிற்கு சுதந்திரம் கேட்கல. ஜம்புத்தீவுனா இந்தியா, இந்திய தேசம் முழுமைக்கும் சுதந்திரத்தை அறிவித்தவன் தமிழன். தமிழர்களுடைய ஒரிஜினல் ஐடியாலஜி, உண்மையான தத்துவம் தேசியம். அதனால நீங்க நெஞ்ச நிறுத்தி தேசியம்னு சொல்லலாம். அந்த தம்பி பேசுறது ஒரு விஷயம். இப்போ 5 வருஷத்துல அதிகமா ஒரு கட்சிக்காரன் மேல கேஸ் போட்டு உள்ள தரலான்னா பிஜேபிக்காரன். வேலூர்ல ஒரே கேஸ்ல 120 பேர் உள்ள போனாங்க. இன்றைக்காவது நம்ம சமூக வலைதளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பீரியட்ல நம்ம ஆளுங்க உள்ள போனா போஸ்ட் போட கூட ஆள் இருக்க. அந்த டைம்ல ஒரு வழக்கறிஞராக எங்க யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனாலும் நான் போய் முதல்ல கேண்டீனுக்கு பணம் கட்டிடுவேன். நீங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு போனதில்லைன்னு நினைக்கிறேன், அதான் உங்களுக்கு தெரியல. உள்ள கேண்டீனுக்கு பணம் கட்டினாதான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். டோக்கன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு நல்ல சாப்பாடு வாங்கிக்கலாம். அந்த டோக்கனை நீங்க பக்கத்துல இருக்க ஜெயில் மெட்டிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வசதிகள்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நான் முதல்ல போய் பணம் கட்டிடுவேன், அதுக்கப்புறம் பெயில் போடுவேன், அதுக்கப்புறம் வெளில வருவாங்க. சில பேர் நன்றி சொல்லுவாங்க, சில பேர் ஷால் போடுவாங்க, சில பேர் ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுவாங்க, சில பேர் என் கேஸை நானே ஜெயிலுக்குள்ள வந்து நடத்திட்டேன்னு வெளில வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். ஆனால் எல்லோருக்கும் இலவசமாக வழக்கை நடத்தி கொண்டிருந்தவன் இந்த அஸ்வத்தான். எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கிறத விட ஈகோ சிஸ்டம் அப்போ ரொம்ப மோசமா இருந்தது. அதற்கு முன்பாக ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்முடைய சித்தாந்தத்திற்காக இந்த மண்ணில் உயிரை விட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்திய மண்ணில் தான் தாய்ந்திருக்கிற சித்தாந்தத்திற்காக ஒரு மனிதன் உயிரை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த சித்தாந்தவாதி, இந்திய தத்துவவாதி, பாஜகக்காரன், ஆர்எஸ்எஸ் காரன், இந்து முன்னணிக்காரன் மட்டும்தான் அப்படி இந்த மண்ணில் உயிரை கொடுத்துருக்கான். ஒரே காரணம், இவன் இந்த சித்தாந்தத்தில் பயணிக்கலாம் என்கிற காரணம், ஒற்றை காரணத்திற்காக ஒருவன் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால் அவன் இந்திய தத்துவவாதி மட்டும்தான் இந்த மண்ணில். அந்த தியாகங்களை எல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தனி தைரியம் வரும். இன்டெகிரல் ஹியூமனிசம் புக்கை வச்சுக்கோங்க, அதில் பண்டிட்ஜியோடைய ஃபேஸ் இருக்கும். தயவு செய்து அந்த முகத்தை டெய்லி பாருங்க. இந்த மண்ணில் அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் மட்டுமே பயணிக்கிறது. இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு தத்துவத்தை வடித்து கொடுத்த ஒற்றை காரணத்திற்காக அநியாயமாக கொல்லப்பட்டவர் நம்முடைய பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா. ஆகையால தம்பி என்னன்னா, எனக்கு என்ன சேஃப் பேக் போர்டு என்னன்னு கேட்டால் நீங்கள் எங்கெங்கயோ போய் நீங்கள் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி விட்றீங்க போல இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் மைண்ட் வாய்ஸ். விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு வீடியோ போடும்பொழுதோ இல்லை ஒரு விஷயத்தில் பேசும்போதோ செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. லீகலாக கேஸ் வராத மாதிரி பேசுங்க. அன்பார்லிமெண்ட்ரி அபியூசிவ் வேர்ட்ஸை தவிர்த்துருங்க. ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. வியூஸ் டாக்டிக்ஸ்க்காக ரொம்ப ஆக்வர்டாக பேச வேணாம். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ரொம்ப டீசெண்டாக பேசுனீங்கனாலும் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடும். அதான் திமுககார வேலை. அப்போது நீங்கள் நம்முடைய வழக்கறிஞர் பிரிவில் இதுக்காகவே நம்ம பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க என்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். கமலாலயத்துக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லை என் நம்பர் நீங்கள் இப்பயே நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிஏ நம்பர் அதனால தைரியமா இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. அதோட பயப்பட வேண்டிய டைமும் முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சி தான் முடிஞ்சு போச்சு.
அடுத்து நம்ம தேசிய ஜனநாயக நீ அத்தனை வீடியோ ஒன்றா போடு. என்ன சொல்லு, நான் என்கிட்ட கொலா போடு, நான் கொலா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கேள்வி முடியலையா? சொல்லுங்க சொல்லுங்க, அங்கே சொல்லுங்க. அவங்க நீங்க கேள்வி கேட்டுறீங்கன்னு மைக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு இடத்துல ஏன் மைக்கை அந்த பொண்ணு வந்து ஆஃப் பண்றோம். ஓ அப்படியா? ஒரு ஏக்கருக்கு தான் தேர்தல். சரி, நான் அந்த தேர்தல் வாக்குறுதியில் சேர்க்க சொல்லிடுறேன். நீங்களும் அந்த பொட்டி வரும் நம்ம ஊருக்கு எழுதி போட்டு விடுங்க. அது நம்ம ஸ்டாலின் பொட்டி மாதிரிலாம் கிடையாது. உண்மை வை அதெல்லாம் போட மாட்டோம். உண்மையில படிச்சு பார்த்தா அந்த வாக்குறுதியில் சேர்த்துரும். கடைசி கேள்வியா இதை எடுத்துக்கிறோம். அவங்களே முடிச்சுட்டாங்கம்மா. இருக்கா? வணக்கம்ண்ணா. முதல்ல பாரு, நல்ல வாயில் நல்லா வந்துடும். நான் அப்பா கிப்பாலாம் சொல்றேன்னா கெட்டவும் ஒரு தமிழ்நாட்டில் பிறகு உன் மேல நானே கேஸ் போட்டுருவேன். அப்புறம் நம்ம ஆச்சு வந்தோன்னு தப்பாலாம் பேசக்கூடாது. நான் சூர்யா இருக்கும்போது நிறைய குறைகள் இருந்தால் சொல்லுங்க. நான் பிஜேபி எதுல அதுக்குள்ள டீ டைம் விட்டாங்க. அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம். அவரு நிறைய குறை கட்டுதே என்று சொல்றீங்களா? ஒரே ஒரு குறைனா 20 வருஷமா 20 மாநிலங்கள் ஆளுறோம். அப்புறம் வந்து 12 வருஷமா ஆளுநர் விளையாடுறாங்க. ஆனால் தமிழக மீனவர்கள் கடைசி நியூஸ் கூட அவங்களோட சொத்தை முடக்கிறது, அவங்கள கைது பண்ணுறது நடக்குது. பிஜேபி ஆட்சியில் இது எப்போ இவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? இளைஞர் தமிழர்களுக்கான அந்த தீர்வு எப்போ கிடைக்கும்? பியூட்டிஃபுல். 2014 எல்ஜி அவர்கள் தென் சென்னையில் வேட்பாளராக நிற்கும் போது சொன்ன நான் அதுக்கு வேலை செஞ்சேன். எங்கள் வீட்டுக்கு வெண்ணியத்தானப்பட்டியில் இருந்தது, திருவள்ளூர் சாலையில். என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். அந்த மீட்டிங்க்கு சிறப்பு பேச்சாளர் யார் தெரியுமா? வைகோ. ஆமாம், 2014 நம்ம கூட்டத்தில் இருந்தார். அப்பெல்லாம் பாவம் நல்ல மனுஷனாக இருந்தார். அப்புறம் தான் இங்கே ஒரு மனஸ்தான் தானே எங்கே அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார். அவர் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தினசரி செய்தித்தாட்களில் தமிழக மீனவர்கள் கடல் எல்லையில் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் அந்த செய்தி ஒரு 6 ஆண்டுகள் வரவில்லை என்று சொன்னால், அந்த 6 ஆண்டுகள் வாஜ்பாய் அவர்கள் இந்திய தேசத்தை ஆண்ட அந்த 6 ஆண்டுகள் தான். இதற்காகத்தான் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று வைகோ பேசுகிறேன். மீடியாவில் பார்த்துட்டு பேசல, பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இந்த 11 ஆண்டுகள் தான் கடல் எல்லையில் ஒரு தமிழ் மீனவன் கூட இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்படவில்லை என்கிற செய்தி வராத 11 ஆண்டுகள். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய தமிழ் மீனவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கை உச்சநீதிமன்றத்தால் வழக்கு நடத்தப்பட்டு மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் உயிரோடு இங்கு மீட்டு கொண்டு வரப்பட்டார். ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய உச்சபட்ச நீதி அமைப்பு ஒருவருக்கு மரண தண்டனை அறிவித்த பிறகு இன்னொரு நாடு அந்த நாட்டினுடைய இறையாண்மையில் தலையிட்டு அவர்களை உயிரோடு எடுத்து வர முடியும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒன்றை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார். மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது என்பது நம்முடைய மோடி அவர்களுடைய ஆட்சியில் இல்லவே இல்லை. ஆனால் சகோதரர் என்ன கேட்கிறார்னா, வலைகள் அறுக்கப்படுகிறது, படகுகள் சிறை பிடிக்கப்படுகிறது, இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் இலங்கையில் வாழுகிற ஈழத்தமிழ் மீனவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கடலூர் மாவட்டத்தில் 2 மீனவர் கிராமங்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்து 2 பேர் கொலையானாங்க.
பக்கத்து கிராமம், ரெண்டு கிராமமும் மீனவர்கள் கிராமம், சொந்தக்காரன், அங்காளி பங்காளி, பொண்ணு கொடுத்தவங்க, 2 கிராமங்களுக்கு இடையில் சண்டை நடந்தது. ஏன் என்று சொன்னால் இந்த சுருள் மடி வலை, இந்த மாதிரியான வலைகளை ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க, ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க. இழுவை வலை இது வந்து ஒரேடியா இழுத்துட்டு போயிடுது. மீன் குஞ்சுகள் கூட எங்களுக்கு கிடைக்கல, நாங்க இந்த வலைகளை பயன்படுத்தல, நீ அந்த வலையை பயன்படுத்துற, எனக்கு வாழ்வாதாரம் போய்விடும் என்று கடலூர் மாவட்டத்துல பக்கத்து 2 கிராமங்களுக்கு நடுவில் சண்டை கலவரமா முடிச்சு. இதேதான் அங்க இருக்கிற ஈழத்தமிழ் மீனவர்களும் சொல்லுகிறார்கள். இந்த சுருள்மடி இருவை விலைகளை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா கடல் வளம் என்பது முழுமையாக அழிக்கப்பட்டு வருகிறது, எங்களுக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனைய நோய் முதல் நாடி நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் அங்கு பிரச்சனைய ஒழிய இன்னொரு விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா படகுகளும் ரொம்ப காஸ்ட்லியான படகுகள் இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான வலைகள் இருக்கு. அந்த வலைகள் எல்லாமே மீனவர்களுக்கு சொந்தம் நினைச்சுக்காதீங்க. மீனவர்கள் அங்கு கூலி ஆட்களாக பல கப்பலில் போறாங்க. அந்த காஸ்ட்லியான கப்பலில் பல திமுககாரர்கள் சொந்தமானது உங்களுக்கு தெரியாது. திமுக எம்பிக்களுக்கு சொந்தமானது, திமுக அமைச்சர்களுக்கு சொந்தமானது. அங்கே நடக்கிறது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் லாபி, அதை புரிஞ்சுக்கணும். ஆகையால தமிழ் மீனவர்கள் ஒருவர் கூட கடல் எல்லையில் கப்பற்படையில் சுட்டுக் கொல்லப்படவில்லை என்று சொன்னால் அது 2 பிரதமர்கள் ஆண்ட போது மட்டும்தான். ஒன்று நம்முடைய வாஜ்பாய், இன்னொன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு முன்பாக நிலைமை என்னன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். சுஷ்மாஜி ஒரு தடவை தமிழகத்தில் வந்தாங்க, ஒரு விழாவுக்காக வந்தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில். என்ன விழா தெரியுமா? கடல் எல்லையில் 800 தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டதனுடைய அந்த நிகழ்வு. எத்தனை பேர்? இன்றைக்கு ஒரு மீனவன் கூட தாக்கப்படவில்லை. அதுதான் பாஜகவினுடைய ஆட்சி. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம். நன்றி அண்ணா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தனக்கே உரிய பாணியில இந்த அரங்கத்தை அதிர வைத்த பாஜகவின் மாநில செயலாளர் அண்ணன் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.